வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல வீட் ஃப்ளாரை யூஸ் பண்ணி சிம்பிளான மெத்தட்ல அல்வா எப்படி பண்றதுன்னு செய்து காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி வீட் ஃப்ளார்ல இதெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? வீட் ஃப்ளார் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபைபர், மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், அயன், கால்சியம், விட்டமின் பி இதெல்லாம் இருக்கு. இதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்றதுனால ஹார்ட் டிசீஸ் வராம ப்ரிவென்ட் பண்ணுது, டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம சில டைப் ஆஃப் கேன்சர்ஸ் கூட வராம ப்ரிவென்ட் பண்ணுது. இப்போ அந்த அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் பார்க்கலாம். நாட்டு சர்க்கரை, கோதுமை மாவு, முந்திரி பருப்பு, நெய். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிடலாம். பேன் சூடாயிடுச்சு. இப்ப 2 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிடலாம். கீ மெல்ட் ஆனதுமே நாம எடுத்து வச்சிருந்த கேஷ்யூ நட் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். கேஷ்யூ நட் இந்த மாதிரி லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இந்த கோதுமை மாவை நெய்யில வறுத்து எடுத்துடலாம். சூடான நெய்யில ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா வறுத்துடுங்க. கோதுமை மாவு தேவையான அளவு வறுபட்டாச்சு. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனா வறுபட்டிருக்கணும். அந்த மாதிரி வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். நாம வறுத்து வச்சிருந்த மாவு வந்து ஆறிடுச்சு. இந்த டைம்ல தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம், கட்டிகள் இல்லாம. நம்ம அப்படியே ஆன்ல வச்சுட்டு தண்ணி ஆட் பண்ணா கட்டி தட்டிடும். அதனால வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆறுன அப்புறம் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மாவு எவ்வளோ எடுத்தோமோ அதில் வந்து 3 பங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து கரைச்சி கட்டிகள் இல்லாமல் எடுத்துடணும். மாவை இந்த மாதிரி கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கை விடாம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். 1 கப் மாவுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். கூடவே நாம எடுத்து வச்சிருந்த நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி கை விடாம கிளறிட்டே இருக்கலாம். அதில் 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி கை விடாம இந்த ஸ்டேஜில் தான் கிளறணும். ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி திக்காகிற டைம்ல 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். கலந்துடணும். அகைன் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா கிளாஸியா வர்றது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் நெய். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல கேஷ்யூ நட் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆட் பண்ண நெய் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, ரொம்பவே சூப்பரா நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு.
இதை இப்போ எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். ரொம்பவே சூப்பரா நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.